இங்க யாரும் மக்கள் பிரச்சனையில மக்களோட மக்களா இருந்து அவர்களுடைய வழிகளை பேசினா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை ஒரு தலைவராகவும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதே ஒரு திரையில காசுக்கு மக்களுக்காக பேசுற மாதிரி நடிக்கிறவங்கள தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஒருவேளை மக்களோட மக்களா நின்று சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி சொன்னா மக்களுக்கு ஏத்துக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மக்களுடைய மனம் மாறி இருக்குதோ. அதனாலதான் சொல்றோம், இந்த ஒரு கவர்ச்சினால இருக்காங்க. ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி சொன்னா ஏத்துப்பாங்களா என்ன? திரையில ஒரு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி இருந்து சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்களோ என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சொன்னா ஏத்துப்பீங்களா? நான் தமிழ்நாட்டின் ஸ்பைடர்மேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சீமனால் தான் முடியும். இப்ப என்கிட்ட அதிகாரம் இருந்தா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்க, அதோட முடிஞ்சு. அவன் சான்றிதழ், அவன் கல்வி சான்றிதழ் செல்லாது, அவனுக்கு குடும்பத்தை கிடையாது, வாக்காள உரிமை கிடையாது, மொத்தமா அவன் தலைமுறைக்கே அரசு வேலை கிடையாது. சட்டம் போட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கிறீங்க, தொடுவான்றீங்க. நீ உன் பெருமை சாதி பெருமையில வச்சு வாழ்ந்துக்க பாட்டு போயிட்டா நீ தொடுவ. இந்த தலைமுறையில பாருங்க, அவன் 1000 கனவுகளோடு படிச்சு சாதி கண்ணு சாதி கொலை செய்ய. மனித வாழ்க்கைக்கு மதம் தேவையில்லை, சாதி தேவையில்லை. எது தேவை? சூரிய ஒளி, கடல், மழை, காற்று, நிலம், வளம், நீர், சோறு, மண்முழு பார்த்து அருவருப்பா இருக்கிற மண்முழு கூட உனக்கு பயன்படும். இந்த சாதியும் மதமும் ஒரு மயிருக்கு பயன்படும். கட்டிக்கிட்டு அழுகுதா இந்த சமூகம். சாதிக்கு ஓட்டு, மதத்துக்கு ஓட்டு. மயிலடா இருக்கும் சகோதரத்துவம், சமத்துவம். மயிர் நாடா இருக்கும் மனிதநேயம். எங்கடா இருக்கும்? தாண்டி வாடா. இதற்கு தீர்வு சீமானிடம் இருக்கு. பாரு, காவிரில தண்ணி திறக்கிறான் பாரு, நல்லா பாரு. ஓசூர் கிருஷ்ணகிரி வெளியே வருது, இந்த மாதிரி தண்ணி வருது, எப்படி வருது பாரு தண்ணி. பாரு, இத பார்த்துட்டு உனக்கு உறக்கம் வந்துருச்சுன்னா நான் ஓட்டு கட்டு வரலடா, போடா, நான் போட்டு போயிட்டேன் பாரு. இது தண்ணியான் முறையாடா, சோப்பா இது சோப்புன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆலை கழிவு. எப்படி இந்த முறை வந்தது சொல்லு? ஆலை கழிவு. கர்நாடகால என்ன பண்றான்? எல்லா நச்ச ஆலைகளின் கழிவையும் அப்படியே வச்சிருக்கான். காவிரியில் அவன் திறக்கும் போது திறந்து விட்டான்டா, தண்ணியோட வந்துறான். இது சாதாரணமா இருக்குது. நின்னா ஒரு ஆள் உயரத்துக்கு. இந்த தண்ணி நிலத்துல வாயுது, இது நஞ்சு. விளையுது என்னவா விளையும்? நஞ்சா. இந்த தண்ணிய ஆடு, மாடு, கொக்கு, குருவி, நாய், நரி, சிங்கம், புலி, யானை காடுகளை குடிக்குது. அது என்ன ஆகும்னு யோசிக்க. இதைத்தான் நாமும் குடிக்கிறோம். என்ன ஆகும்னு கற்பனை பண்ணிக்கலாம். நான் வாய்கிட்ட சொன்ன நம்ப மாட்டேன். இதெல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாம நீங்க வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, புவியியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும், பறவை பட்சிகள் வாழ்ந்துடும். ஆனா அது இல்லாம நீங்க வாழ முடியுமா? இந்த அடிப்படை தெரியாதவன் எப்படி? இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இந்த மனிதன். இத்தனை விலங்குகள் இருக்கு, இத்தனை உயிரினங்களுக்கு ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா? இந்த மனுஷ பயலால தான். காரணம் இந்த பேராசை.